அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் 19/6/2024 ஒரு சில முக்கியமான செய்திகளை பார்க்கலாம். ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்டாக தான் இருக்குது. ஸோ இதை மூவ் பண்ணிடலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு கொலிஷனால் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட் மாதிரி, ரயில்வே ஆக்சிடெண்ட் மறுபடியும் நடந்திருக்கு. ஸோ ரயில்வேஸ் பேக்ஸ் அவுட் ஆஃப் ஹியூமன் எரர் கிளைம் டோல் கிளைம்ஸ் to 10 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ ரீசெண்டாக வந்து மறுபடியும் வந்து ட்ரெயின் வந்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு, 2 ட்ரெயின் வந்து மோதி. ஸோ இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு வந்து நம்ம சொல்யூஷன் கண்டுபிடிக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய இந்த காவாச் அப்படின்ற இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றது தான் வந்து இவங்களுடைய கோலாக இருக்குது. இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துலையுமே வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அந்த 12th பேஜில். 1 செகண்ட். இங்கே பாருங்கள், இந்த காவாச் ஒர்க் அப்படின்றதில் வந்து அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படின்றத மாதிரி மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ஆக்சிடெண்ட்ஸ் நடக்கிறதுனால காவாச் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆட்டோமேட்டட் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் மாதிரி. அதாவது இது வந்து RDSO அப்படின்றவங்க தான் வந்து டிசைன் பண்ணாங்க, டெவலப் பண்ணியிருக்காங்க. அதாவது ரிசர்ச் டிசைன் அண்ட் ஸ்டாண்டர்ட் ஆர்கனைசேஷன் அப்படின்ற ஒரு ஃபார்மில் வருது. ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்திங்கன்னா இந்த சென்சார்ஸ் மூலயமா அந்த ரேடியோ ஃப்ரீக்வன்சி ஐடென்டிஃபிகேஷன் மூலயமா வந்து இந்த இவ்வளோ தொலைவில் வந்து ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நம்ம ட்ரெயின் வந்துட்டுருக்கு அப்படின்ற மாதிரி நோட்டிஃபை பண்ணும். அதாவது டிரைவருக்கு வந்து தெரியணுன்ற அவசியமே இல்லை, கண் கூட பார்க்கணுன்ற அவசியமே இல்லை. அவங்கள அது வந்து அந்த வைப்ரேஷன் வச்சோ அந்த ரேடியோ சென்சார் வச்சு வந்து பார்த்திங்கன்னா அது அலர்ட் பண்ணும். இப்போ சப்போஸ் இது வந்து ஆட்டோமேட்டட் பிரேக்கிங்னு இன்னொன்று இருக்குது. இது வந்து ஆட்டோமேட்டட் ட்ரெயின் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் இல்லையா? ஸோ இது சப்போஸ் அந்த டைம்லேயும் வந்து டிரைவராலையுமே மேக் பண்ண முடியலனா கூட ஆட்டோமேட்டட் பிரேக்கிங் அப்படின்றதும் ஒன்று இருக்குது. அதாவது டக்குன்ட்டு அதுவே வந்து பார்த்திங்கன்னா பிரேக் பிடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரியான ஒரு காவாச் ஒர்க் வந்து நம்ம இன்னுமே வந்து ரொம்ப நிறைய ட்ரெயினில் வந்து எடுத்துகிட்டு வரணும் அப்படின்றது வந்து இந்த ஆக்சிடெண்ட் மூலிமா சொல்லியிருக்காங்க. ஸோ அதை தான் வந்து நான் இங்கே வந்து மென்ஷன் பண்ண வந்தேன். ஓகே, ஸோ இங்கெல்லாம் மற்றதெல்லாம் எதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இல்லை. ஸோ நம்ம இதை மூவ் பண்ணலாம். ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் தான். G7 பற்றி அப்டேட் எல்லாமே ஒருங்கிணைச்சு கொடுத்துருக்காங்க. நம்ம இதுக்கு முன்னாடி குட்டி குட்டியாக அங்கங்கே பார்த்தோம் இல்லையா? ஸோ அது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி நிறைய இதுக்கு முன்னாடியே பார்த்துருக்கோம் இல்லையா? G7 வந்து 7 கண்ட்ரீஸ் கொண்ட ஒரு அங்கமாக வந்து அமையுது அப்படின்ற மாதிரி நிறைய இந்த நம்ம இந்தியா வந்து G20 இருக்குது அப்படின்ற மாதிரி பல விஷயங்கள் நம்ம இதுக்கு முன்னாடி நியூஸ்லேயே வந்து பார்த்துருந்தோம். ஸோ இப்போ இதில் வந்து G7 வந்து ஒரு சில பேசிக்கான G7 என்ன அப்படின்றத வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அதை மட்டும் நான் வந்து இங்கே சொல்கிறேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நம்மளுடைய எக்கனாமிக்கை ஒரு லிபரலைஸ் பண்ணுறத ஒரு எல்லாருக்குமே போய் அடையணும் அப்படின்ற மாதிரி ஒன்று சிஸ்டம் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த G7. ஸோ இது வந்து நிறைய வேர்ல்டு வைட் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லலாம். அதாவது உலகம் முழுவதும் வந்து இந்த டெமோக்ரஸி வந்து ஒரு கன்சிடர் பண்ணி செயல்படுற ஒன்று தான் வந்து இந்த G7 அப்படின்றது. இது ஒரு கான்ஸ்டிடியூஷனல் இதெல்லாம் கிடையாது. இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. ஸோ இது வந்து நிறைய பேர் இருப்பாங்க இல்லையா? அந்த 7 கண்ட்ரிஸ் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த 7 கண்ட்ரீஸுமே வந்து பார்த்திங்கன்னா மாறி மாறி வருவாங்க. அந்த பிரசிடென்சி வந்து பார்த்திங்கன்னா மாறி ஒருத்தவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு ஒரு கண்ட்ரியில் இருக்கவங்க இருந்தாங்கன்னா அந்த 7 கண்ட்ரிஸை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து அந்த கண்ட்ரி வரும். அந்த மாதிரி தான் வந்து இந்த பிரசிடென்சிப் வந்து ரொட்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ எந்த ஒரு பர்மனன்ட் செக்ரட்டரியனும் கிடையாது, இல்லை எந்த ஒரு பர்டிகுலர் ட்ரீட்டி வச்சும் வந்து பார்த்திங்கன்னா இந்த G7 அப்படின்றது ஒருங்கிணைக்கல. இது வந்து நார்மலாக வந்து அந்த 7 கண்ட்ரிகள் சேர்ந்து தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த G7 கண்ட்ரி அப்படின்ற மாதிரி எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதை பற்றின ஒரு சின்ன அப்டேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அண்ட் தென் மற்றபடி இந்த H5N1 போஸ் த்ரெட் ஃபார் ஹியூமன் நம்ம இதுக்கு முன்னாடியே பார்த்துருந்தோம். அந்த பறவை காய்ச்சல் நோய் வந்து பார்த்திங்கன்னா அது H5N2. இது வந்து அதோட வேரியேஷன் மாதிரி H5N1 வந்து ஹியூமன்ஸ்க்குமே வந்து பரவ ஆரம்பிக்குது அப்படின்ற மாதிரி நிறைய பார்த்துருந்தோம் இல்லையா? ஸோ அதை பற்றின மறுபடியும் ஒரு சின்ன அப்டேட்டாக தான் வந்து இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிறைய இன்றைக்கி வந்து வந்ததே தான் வந்து நிறையவே வந்துருக்குது. ஸோ அதனால் நான் நிறைய ஸ்கிப் பண்ணிடுறேன்.
ஓகே, இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன இம்பார்ட்டண்ட்டான விஷயம். உமன்ஸ் பேனல் ரிசீவ்ஸ் ஓவர் 12,600 கம்ப்ளைண்ட்ஸ் இன் 2024 அப்படின்ற மாதிரி தலைப்பில் கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ஒரு நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன், அதாவது NCW அப்படின்ற அந்த கமிஷன் பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதாக வந்து இங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, NCW அப்படின்றது. ஸோ அதை பற்றி தெரிஞ்சிக்க வேண்டியதாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் நமக்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்திங்கன்னா அதான் 12,600 கம்ப்ளைண்ட்ஸ் இந்த 2024 வந்து அவங்க ரிசீவ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது தான் இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலி இந்த நேஷ்னல் கமிஷன் ஃபார் உமன் அப்படின்றது என்னன்னு பார்த்திங்கன்னா, இது வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் பேஸ்ட் இல்லாமல் ஒரு ஸ்டாச்சுட்டரி பாடி. இது வந்து இது இங்கே இருக்கிற மெம்பர்ஸோட டென்யூர் பீரியட் வந்து பார்த்திங்கன்னா 3 வருஷம். ஸோ 3 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாறினே இருக்கும். ஸோ அதான் பார்த்திங்கன்னா அவங்களோட டென்யூர் பீரியட். நிறைய வந்து இந்த சப்போஸ் இந்த பெண்களுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஒரு லா வந்து எடுத்துகிட்டு வந்து அது இன்னுமே வந்து செயல்பாட்டுக்கு வரல அப்படின்ற பட்சத்துலையோ, இல்லை நிறைய இந்த உமன்ஸ்க்கு சேர வேண்டிய பெனிஃபிட்ஸ் வந்து போய் சேரல அப்படின்னும் போதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து அவங்களுடைய குரல் கொடுக்கறது தான் பார்த்திங்கன்னா இந்த NCWயோட முக்கிய கடமையாக இருக்குது. எல்லாருக்கும் வந்து அந்த பெனிஃபிட்ஸ் போய் சேரணும் அப்படின்றது தான் வந்து பார்த்திங்கன்னா இவங்களோட முக்கிய கடமையாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ் அஃபிஷியோ அப்படின்றது வந்து எக்ஸ் அஃபிஷியோ சர்டைன் அத்தாரிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா சேர்மன் ஆஃப் NCWவாக இருப்பாங்க அப்படின்றதையும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி இந்த NCW பற்றி நம்ம கொஞ்சம் தெரிஞ்சிக்க வேண்டியது தான் பார்த்திங்கன்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அவசியமாக இருக்கும். மற்றபடி ரொம்ப ரிலவெண்ட்டான நியூஸ் கிடையாது இது. ஸோ இதுவுமே பார்த்திங்கன்னா ஒரு சின்ன அப்டேட் மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. ஹெட்லைன்ஸ் மட்டும் புரிஞ்சுக்கிட்டாலே போதும். ஸோ சயின்டிஸ்ட் ஃப்ரம் இந்தியா, சைனா, UK டெவலப் கேட்டலிஸ்ட் டு ப்ரொடியூஸ் சீப்பர் பயோடீசல் அப்படின்ற மாதிரி நமக்கு இங்கே டேராடூன்லலாம் கூட பார்த்திங்கன்னா நிறையவே இந்த பெட்ரோலியம் அந்த மாதிரி அதை பற்றி ரிசர்ச்லாம் நிறையவே இருக்குது. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நம்ம இந்தியா, சைனா, UK இவங்க 3 பேரும் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கேட்டலிஸ்ட் டு ப்ரொடியூஸ் சீப்பர் பயோடீசல் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கான கேட்டலிஸ்ட் வந்து டெவலப் பண்ணியிருக்காங்க அப்படின்றத வந்து இதை மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ மற்றபடி நம்ம நிறைய பார்த்த நியூஸே தான் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இருக்குது. ஸோ அதனால் இந்த ஜோ பைடன் பற்றி நிறைய மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸ்போர்ட்ஸுமே அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டாக எதுவும் இல்லை. ஓகே, ஸோ ஃபைனலி வி ரீச் டைம். மீண்டும் நாளை இந்த மாதிரி முக்கியமான செய்திகளோடு சந்திக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் நாளை சந்திப்போம்.